அந்த அப்பா சென்டிமெண்ட் இருக்குல்ல, ரொம்ப பிரெடிக்டபிளா போகுது. எமோஷன் சார்ந்து போகுது. அது நம்மள பெருசா எமோட் பண்ண வைக்கல. அவங்களுக்கு கதை மாந்தர்களுக்கு ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னா, அது நம்மளுக்கு இப்ப அவங்க அழுகுறாங்கன்னா நம்ம அழணும்ல. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எனக்கு அந்த எமோஷன் கொஞ்சம் அவேவா தான் இருந்தது. இன்னொன்னு இந்த அப்பா சென்டிமெண்ட்ட இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி வொர்க் அவுட் பண்ணலாங்கிறது தனுஷ் தலையீடு இருக்கான்னு தெரியல. ஏன் தனுஷ் தலையீடு இருக்காங்கிறத நான் கேள்வியா வைக்கிறேன்னா, நெறைய சிமிலரா இருந்தது. நம்ம தனுஷோடைய முந்தைய படங்கள்ல பார்க்கும்போது அது என்ன உணர்வ ஏற்படுத்துமோ, அதே மாதிரியான மோனோட்டோனஸான உணர்வ தான் அது ஏற்படுத்துது. புதுசா ஒண்ணுமே இல்ல. இந்த எமோஷன்ல புதுசா இல்ல. இந்த எமோஷன நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் இட்லி கடையில பார்த்துட்டேன். வேலையில்லா பட்டதாரியில பார்த்துட்டேன். திருச்சிற்றம்பலத்துல பார்த்துட்டேன். அப்படிங்கிற மாரி தான் எனக்கு அது தோணுது. சோ அது ஒரு குறையா இருந்தது. அங்க ஸ்டாப் ஆகி தனுஷ் வந்து அகைன் திருடரா மாறக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அதுதான் இன்டர்வல் பிளாக். அந்த இன்டர்வல் பிளாக்க்கு ஒரு ராபரி சீன் நடக்கும். கிட்டத்தட்ட படத்துல எந்த ஹூக்குமே இல்ல. பழைய பாட்ட யூஸ் பண்ணல. இன்னைக்கு இப்ப நீங்க யூத், எல்ஐகே ஆர் எனி அதர் ஃபிலிம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்ட்டு என்னென்ன ஃபார்முலாவெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, அந்த எந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம எடுக்கப்பட்ட படம் தான் கரை. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ராபரி சீன் நடக்குது. அந்த ராபரி சீனை வந்து அவர் எழுதியிருக்கிற விதமும் சரி, அவர் எடுத்திருக்கிற விதமும் சரி, அந்த டென்ஷன் கிரியேட் ஆகிற விதமும் சரி, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அந்த பிரீத் மூச்சு இழுத்து சோக் ஆகி இருக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது ஃபீல் பண்ண முடியுது. எல்லாருமே அப்படி அந்த மாதிரி இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த எழுத்துக்காக மட்டுமே கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்னா அதுதான். நம்ம வந்து ஈஸியா ஒரு விசில் ஈஸியா வாங்கிடலாம். ஆக்சுவலா நீங்க இந்த சீன் எழுதினீங்கன்னா ஒரு விஜய் ரெஃபரன்ஸ், ஒரு அஜித் ரெஃபரன்ஸ், ஒரு சிம்பு ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஆடியன்ஸ் கத்துவாங்க. இல்ல ஒரு நான் பழைய பாட்டை யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் மாதிரி டான்ஸ் ஆட வரேன்னா ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. அது பெரிய விஷயமே இல்ல. உண்மையிலேயே ஒரு காட்சியை எழுதி அந்த சீன்ல ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி, ஒரு கான்ஃபிளிக்ட்டை கிரியேட் பண்ணி, அந்த கான்ஃபிளிக்ட் எண்டிங் கன்க்ளூட் ஆகிற இடத்துல ஆடியன்ஸ் விசில் அடிக்கிறாங்கல்ல, ஸ்கிரீன் ரைட்டருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது அதுதான். அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே இந்த படம் என்ன ஏதோ ஒரு வகையில பூர்த்தி செஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை அது வந்து ஹோல்ட் ஆகுது. இன்டர்வெல்லாம் முடிச்சுட்டு விக்னேஷ் ராஜா சொன்ன மாதிரி அகைன் நம்ம போய் ஆர்வமா உட்காந்து பார்த்தா இந்த மாதிரியான ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸே நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த படத்துல ஒரு ஃபிளான்னு நினைக்கிறேன். கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கும் போது இவங்களை தேடி சிலர் வராங்க, அதுக்கு நடுவில் ஒரு கேயாஸ் நடக்குது. அகைன் வேற இடத்துல கொள்ளையடிக்கிறாங்க, அகைன் தேடி வராங்க, அகைன் ஒரு கேயாஸ் நடக்குது. இதுவே செகண்ட் ஹாஃப் உடைய மொத்த சைக்கிள்லயும் சுத்தி சுத்தி நடக்கும்போது என்ன இந்த படத்துல ரிப்பீட்டேட்டிவா ஒன்னே நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அப்பாங்கிற கேரக்டரை மறந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த திருட்டுமே எதுக்கு நடக்குது, என்ன காரணத்துக்காக நடக்குதுங்கிறதையே மறந்துட்டு கரசாமியோட மோட்டோ வந்து பூர்த்தி ஆயிரணும் அப்படிங்கறதுல மட்டுமே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவை வந்து ரிமைண்ட் பண்றாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தையுமே அது ஏற்படுத்தல.